இன்னைக்கு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா, இன்றைக்கு தலையில் உள்ள தலையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறது, இல்லைன்னா முடி நரைச்சு போறது, அதாவது வெளுத்து போறது. இது முதியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சிறு வயது பிள்ளைகளுக்கு கூட இப்பொழுது முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிச்சிருது. சரி, அவங்க இப்போ சின்ன வயசுலேயே நம்ம ஹேர் டே எல்லாம் வாங்கி உபயோகிக்கக்கூடாது, இயற்கை மூலமாக நம்ம அதை சரிப்படுத்தணும்ட்டு யூடியூப்பே பார்க்குறாங்க. அங்கே மருதாணி போடுங்க, அவுரி பவுடர் போடுங்க அப்படி சொல்கிறாங்க. அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முடி கருக்க மாட்டேங்குது, அது எப்போவுமே வெள்ளையாக தான் இருக்குது, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மருதாணியை அவங்க தலையில் ஊற வச்சு போட சொல்கிறாங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தலையை அலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவுரி பொடியை போடுங்கன்னு சொல்கிறாங்க. மருதாணியே கொஞ்சம் குளுமையானது, நாங்கள் எப்படி தலை அன்னைக்கு முழுக்க போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. இப்போ இது இலை, மருதாணி இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கு. இந்த மருதாணி இலையில பார்த்தீங்கன்னா, இந்த இலை குட்டி குட்டியாக இருக்கா, இது முத்தின இலை. இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இளம் துளிர் இலை இருக்கும். இப்போ துளிர் இலையை விட இந்த முத்தின இலை இருக்குல்ல, இந்த இலை நல்லா சிகப்பு நிறம் அதிகமாக கொடுக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகணுன்னு நினைக்கிறீங்க, சரி அப்போ முடி கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தால் நீங்கள் மருதாணியை பச்சை இலையை, நான் சொன்னேன் இல்லையா அந்த முத்தின இலைகள், அந்த இலையை பறித்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் அவுரி பொடி கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அவுரி பொடியோ மருதாணி பொடியோ கடையில் வாங்கும்போது, இப்போ இதோ அவுரி பொடி பார்த்தீங்களா, கலர் ஒரு மாதிரி டார்க்கான கலராக இருக்குது, மருதாணி கொஞ்சம் மஞ்சள் கலந்த கலராக இருக்குது. இப்போ ஏன் இப்படி இருக்குதுன்னா, இப்போ மருதாணி பொடியும் நீங்கள் புதுசாக பேக் பண்ண ஒன்று வாங்குனீங்கன்னா பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் நாள் ஆனது கொஞ்சம் இந்த கலரில் வந்துடும். நீங்கள் எப்போவுமே கடையில் வாங்கும்போது எண்ணெய்க்கு சீல் பண்ணியிருக்காங்க, இந்த மருதாணி புதுசா பழசா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மருதாணியில் தான் கலர் அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், மருதாணி இலையை அரைக்க சொன்னேன் இல்லையா, அரைச்சிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அவுரி பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உடனே தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிச்சிங்கன்னா முடி கருப்பாக ஆகும். ஆனால் அதுக்காக ஹேர் டே போட்டது மாதிரி கருகருன்னு ஆகுமான்னா அந்த அளவு கருமையாகாது. ஆனால் ப்ரௌனிஷாக அழகான கலர், ஒரு ப்ரௌனுக்கும் கருப்புக்கும் இடையில உள்ள ஒரு அழகான கலரை நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த மருதாணி உபயோகிக்கிறதுக்கு முன்னாடி மருதாணியில் உள்ள தன்மையை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருதாணி பொடி இருக்கு இல்லையா, இந்த மருதாணி பொடியில் என்ன கலர் வரும்னா சிகப்பு கலர் வரும். இப்போ மருதாணி பொடியை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணணும்னா உடனே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மருதாணி பொடியை வாங்கி ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊற வைக்கும் போது எலுமிச்சம் ஜூஸ் இல்லைன்னா தயிர், இந்த ரெண்டையும் போட்டு நீங்கள் ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எப்போ நீங்கள் தலையில் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த அவுரி இருக்குல்ல, அவுரியை மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். இப்போ இதோட தன்மை என்னன்னா, மருதாணியோட கலர் சிகப்பாக இருக்கும், அவுரியோட கலர் எப்படி இருக்கும்னா கரும் நீளமாக இருக்கும். இப்போ மருதாணியோட கலர் ஒரு நாள் பவுடர், மருதாணி பவுடரை ஒரு நாள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மட்டும்தான் அது கலர் நல்லா கிடைக்கும். ஆனால் அவுரி தண்ணியில் கலக்கி ஒரு 10-15 நிமிஷத்தில் கலர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு அந்த கலர் வெளியானதுக்கு பிறகு உங்களுக்கு திருப்பி கலர் கிடைக்காது. அதனால அவுரி பொடியை எப்போ போடுறீங்களோ, தலையில் அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணால் போதும். ஆனால் மருதாணி பொடி அப்படி இல்லை. இது மருதாணி பொடி. மருதாணி பொடியை மட்டும் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே ஊற வைக்கணும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. இப்போ இந்த இலை போடுறதா இருந்தால் நீங்கள் அப்போவே போட்டுக்கலாம். இலையை அப்போவே அரைச்சி அதில் கொஞ்சம் அவுரி பொடி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இலை அரைச்சா உடனே கலர் வந்துடும். ஆனால் மருதாணி பொடியில் அப்படி கலர் உடனே வராது. சரி, இப்போ இது இவ்வளோ டென்ஷன் ஆகணுமா, தலையில் தேய்க்கிறதுக்கு நேரம் ஆகுமே அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா, இப்போ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு முடி கொட்டாது. இன்னொன்று, ஹேர் டேனால உள்ள பாதிப்புகள் ஒரு சிலதை நான் கட்டாயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம்னா, ஹேர் டே 10 நிமிஷத்தில் கருகருன்னு ஆயிடுங்கிறது உண்மைதான். ஆனால் தலைமுடி மட்டும் கருக்காது. நீங்கள் இப்போ ஹேர் டே தலையில் போடுறீங்க, அப்போது முகத்தில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நீங்கள் குளிச்சிங்கன்னா, அப்ளைனா ஒரு கடலை மாவோ இல்லைனா ஒரு துளசி பவுடரோ ரோஜா பவுடரோ இல்லை குளியல் பவுடர் ஏதோ ஒன்று அதில் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா,
உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து தலையில் குளிக்கும் போது அந்த கருமை வந்து முகத்தில் படாமல் இருக்கும். அப்படி நீங்கள் தலைக்கு மட்டும் கேர் எடுத்துட்டு நீங்கள் முகத்தை கேர் எடுக்காமல் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த தலையில் உள்ளது அப்படியே முகத்தில் இறங்கி முகம் கருப்பாக புள்ளி புள்ளியாக போட ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு சிலருக்கு கடையில் வாங்குற ஹேர் டே வந்து ஒத்துக்கிறது இல்லை. தலையில் கட்டி வந்துடுது, ஒரு சொறி மாதிரி தோல் ஸ்கின் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருது, அதனால பாதிப்பும் வருது. எல்லாருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. அதுவும் அமோனியா போட்டிருந்தா நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் அந்த இயற்கையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஒரே நாளில் வந்து நீங்கள் போட்டு கலர் வருமானு யோசிக்காம நீங்கள் வந்து மருதாணி அவரையும் மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன முறையில் மிக்ஸ் பண்ணி வாரம் 2 முறை நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் முடி வந்து நிச்சயமாக கருப்பாக ஆகும். இன்னொன்று வந்து இப்போ ஹேர் டே போட்டிங்கன்னா முடி கருப்பாகும். கொஞ்சம் வளர வளர அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வேர்க்கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். அது பார்த்தாலே தெரியும், இந்த சில சின்ன சின்ன முடிகள்லாம் வெள்ளையாக இருக்கும். ஆனால் மருதாணி போடும்போது அப்படி உங்களுக்கு வரதில்லை. ஏன்னா முடி வந்து பழுப்பாகவோ ப்ரௌன் கலராகவோ இருக்குமே தவிர வெள்ளையாக ஒருபோதும் ஆகாது. அதனால இது வந்து போடும்போதே ஒரு இயற்கையாக தெரியும். நீங்கள் வந்து ஹேர் டே போடுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. கொஞ்சம் லைட்டாக செம்பட்டையாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, இயற்கையாக ப்ரௌனிஷாக இருக்கும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நல்ல குளுமை, உங்களுக்கு வந்து கண்ணுக்கு நல்லது. இன்னும் சொல்ல போனால் இது அடிக்கடி உபயோகிக்கிறதுனால வந்து உங்களுக்கு முடி நிச்சயமாக வளரும். ஒரு சிலர் இதுலேயே வந்து வெந்தய பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அதனால நல்ல குளுமை, ஷாம்பு எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா வளரவும் செய்யும், கொட்டுறது நிற்கும், முடியும் கருமையாகும். இதை நீங்கள் கட்டாயம் உபயோகிச்சு பாருங்கள். ஏன்னா நான் உபயோகிச்சு பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரி நேயர்களே, இது